எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தமிழகம் வர்றாரு. அப்படி தமிழகம் வந்த பிறகு சட்டசபை கூட்டத்தொடரில் கலந்துக்கிறாரு. ஏன்னா இவர் தானே முதலமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனந்த நாயகிங்கிறவங்க அறிஞர் அண்ணா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழக முதல்வர்களே, நீங்கள் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி சிகிச்சைக்காக எவ்வளவு செலவானது? அந்த செலவு செஞ்சது உங்கள் சொந்த பணத்திலா அல்லது அரசு பணத்திலா அல்லது கட்சி பணத்திலா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க பேரறிஞர் அண்ணா கிட்ட, தமிழக முதல்வர்கிட்ட. அப்படியே அறிஞர் அண்ணா என்ன பண்ணுறாரு, இப்படி பார்க்குறாரு. அப்படியே அந்த சட்டசபையை முழுசும் இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து, உங்களுக்கான இந்த பதிலை நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாகவே பேரறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்குங்க, எதிர்கட்சிக்காரங்க கேட்குற கேள்விகளாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும் சரி, யார் எந்த இடத்துல எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டாலும் அவங்களே வியக்கிற அளவுக்கு, அசர அளவுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் இவங்க கேட்ட இந்த கேள்விக்கு இப்பவே பதில் சொல்லாம நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே இவங்க நாளைக்கு சொல்றேன்னு சொன்ன உடனே அங்கிருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் கேலியா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஆனா அதை பேரறிஞர் அண்ணா பொருட்படுத்தல. மறுநாள் அதே சட்டமன்றத்தில் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது. பேரறிஞர் அண்ணா மந்திரிகள் இருக்காரு, எல்லா எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க. அப்பையும் இந்த அனந்த நாயகி அறிஞர் அண்ணா கிட்ட, தமிழக முதல்வர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏங்க, நேற்று நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லணும்னு சொன்னீங்க. மீண்டும் கேட்குறேன், உங்களுக்கு அமெரிக்காவுக்கு மேல் சிகிச்சைக்காக போயிட்டு வந்தீங்க, எவ்வளவு பணம் செலவாச்சு, எவ்வளவு செலவாச்சு? அந்த பணம் உங்கள் சொந்த பணமா, அரசு பணமா, கட்சி பணமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அறிஞர் என்ன சொல்கிறாரு, எனக்கு சிகிச்சைக்கான மொத்த செலவும் என் சொந்த பணமும் அல்ல, அரசு பணமும் அல்ல, கட்சி பணமும் அல்ல. இதே அமர்ந்திருக்காரு எனது தம்பி, அதாவது எம்எல்ஏ எம்ஜிஆர் அவர்கள். அவரு உழைத்து சம்பாதித்த தனது சொந்த பணத்திலிருந்து தான் எனக்கு மருத்துவ செலவு அத்தனையும் அவரு கொடுத்தது தான். அந்த 1,25,000 மொத்த பணமும் என் தம்பி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் பணம் தான், அவரு கொடுத்த பணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இத எனக்கு கொடுத்தார ஒழிய அவரு தான் கொடுத்தாருங்கிறத இதுவரைக்கும் யாருகிட்டையும் சொல்லவும் இல்லை, யாருக்கு இது தெரியவும் தெரியாது. இப்ப நீங்க கேட்டதுனால இன்னைக்கு இந்த உலகத்துக்கே என் தம்பி கொடுத்தது தான் அப்படிங்கிற சொல்றதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என் தம்பி ராமச்சந்திரன் இந்த பணத்தை கொடுத்தாருங்கிறத நேத்தே நான் சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுங்களா சொல்லல? நேத்து அவர் இந்த அவைக்கு வரல, அதனால சொல்லலை. அதாவது நான் சொல்றத அவர் பக்கத்துல இருந்து கேட்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? உண்மையாலுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பேரறிஞர் அண்ணாவுக்கு அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் செஞ்சாரு அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணா சொல்லலைன்னா நமக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆக அதுதாங்க தலைவர் குணம். தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, ஆனா கொடுத்ததை வெளியில இவரா சொல்ல மாட்டாரு, அந்த பயன் பெற்றவங்க தான் சொல்லுவாங்க.
ஏன்னா தலைவருடைய குணம் என்ன தெரியுங்களா, வலது கை கொடுக்கறத இடது கை தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் நமது பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் 8வது வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களோ, அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் கரங்களே. உழைத்து உழைத்து உயர்ந்த தலைவன் எந்த தலைவனோ, உழைத்து உழைத்து உயர்ந்த தலைவன் எந்த தலைவனோ, இந்த உலகம் முழுதும் புகழும் எங்கள் மக்கள் தலைவனே. இந்த உலகம் முழுதும் புகழும் எங்கள் மக்கள் தலைவனே. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களோ, அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் கரங்களே. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.